வருஷத்துக்கு முன்னாடி சூரியன்ல இருந்து ஒரு துளி நீர் மட்டும் பூமியில விழுந்து அது மூலமா ஒரு தங்கப்பூ பூக்குது. இந்த பூ எந்த ஒரு காயத்தையும் நோயையும் குணப்படுத்தக்கூடிய சக்தி கொண்டது. அத ஒரு சூனியக்காரி எடுக்கிற மாதிரி காட்டி அப்படியே பல நூறு வருஷத்துக்கு அப்புறம் இப்போ பிரசன்ட்ல ஒரு நாட்டோட ராணி ஒரு குழந்தைய பெத்துக்க போற மாதிரி காட்டி அவங்க ரொம்ப சிக்கா இருக்கனால அவங்களை எப்படியாவது காப்பாத்த மாட்டோமா நினைச்ச ராஜாவும் நாட்டு மக்களும் அந்த தங்கப்பூ பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அதை எல்லாரும் தேட, அதே நேரத்துல அந்த சூனியக்காரி அந்த மந்திரப்பூவை மறைச்சு வச்சு தனக்கு தேவைப்படும் போதெல்லாம் ஒரு மந்திர பாடலை பாட, அதனால அந்த பூ பிரகாசமா மாற, இதனால அந்த பூல இருந்து வெளியே வர பவர்னால கிளவியா இருந்த சூனியக்காரி குமரியா மாறிடுதா. இப்படிதான் பல நூறு வருஷமா இந்த சூனியக்காரி இந்த பூவை மறைச்சு வச்சு இன்பமா இருக்குதையான்னு இளமையா ஜாலியா அந்த பூவோட பலனை அவளே அனுபவிச்சு வந்துட்டு இருக்கா. ஆனா இந்த விதி யாரதான் விட்டது? சரி, அதே நேரத்துல பூவை தேடி பூ இருக்கிற பிளேஸுக்கு நம்ம ராஜாவோட வீரர்கள் வந்தனால அங்க இருந்து இந்த சூனியக்காரி தப்பிச்சு ஓடும் போது அந்த பூவை சரியா மறைச்சு வைக்காம ஓடிடுதா. இதனால அந்த பூ நம்ம வீரர்கள் கையில கிடைச்சிருது. அந்த பூவை வீரர்கள் அப்படியே கொண்டு போய் நம்ம நாட்டோட ராணியையும் காப்பாத்திருந்தாங்க. இதனால நம்ம ராஜாவுக்கும் ராணிக்கும் ஒரு அழகான பெண் குழந்தை கோல்டன் கலர் ஹேரோட பிறக்குது. நம்ம குட்டி இளவரசி பிறந்தனால நாடே ரொம்ப சந்தோஷப்படுது. பறக்கிற லைட் எல்லாம் பறக்க விட்டு ரொம்ப செலிப்ரேட் பண்றாங்க. ஆனா அன்னைக்கு ராத்திரியே இந்த சூனியக்காரி நேரா நம்ம இளவரசி கிட்ட வந்து அந்த மந்திர பாடலை பாட, அப்போ இளவரசியோட முடி பிரகாசமா மாறுது. இது மூலமா நல்லாவே தெரியுது அந்த பூவுக்கான பவர் நம்ம இளவரசியோட அழகான கூந்தல்ல இருக்குன்னு. சரி, இந்த முடியை வெட்டிட்டு கிளம்பிடலாம்னு சூனியக்காரி இந்த இளவரசியோட தலைமுடியை வெட்டுனா கட் பண்ண முடியல, பவர் இல்ல. இதனால இந்த சூனியக்காரி நம்ம இளவரசியை கடத்திட்டு அங்கிருந்து தப்பிச்சிருதா.